வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்லியே வரவங்க எல்லாரையும் நம்ம வரவேற்றே ஆகணும்னு நினைக்க வைக்கிறாங்க தலைவர்கள். ஆனா 50ற்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி புரிவது திராவிடர்கள். அவர்களுக்கு தமிழர் நலனில் எந்த அக்கறையும் கிடையாது. யாரு வேணாலும் வரலாம், வாக்குரிமை பெறலாம். இது மாறணும். யாரு வேணாலும் வரலாம். ஆனா உள்நுழைவு அனுமதி சீட்டு பெற வேண்டும். குடும்பமா வாழலாம். ஆனா வாக்குரிமை கிடையாது. இது கடுமையான முறைமையா தோணலாம். ஆனா தமிழர்கள் எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல சேர சோழ பாண்டிய நாடுகளை கொண்டு தெற்கிழக்காசியாவில் பல நிலங்களை வைத்திருந்த எங்களுக்கு இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. அதுவும் எங்க கைகளை விட்டு போய்கிட்டு இருக்கு. நான் மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்கிறவங்க வரலாற்றை பாருங்க. 1600களில் வணிகம் செய்யத்தான் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவுக்கு வந்தது. ஆனா வெறும் 200 வருடங்களில் பெரும் சக்தியாக மாறி ஆங்கிலேயர்கள் இந்தியாவையே ஆள்கிறார்கள். நாம் நம் சொந்த மண்ணில் அடிமைகளானோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாலே திருவண்ணாமலை மாறிக்கிட்டு இருக்கு, திருப்பூர் மாறிக்கிட்டு இருக்கு. மேலும் மேலும் எத்தனையோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க. வரவங்க கொடூரமான குற்றங்களை புரிகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழனை அடித்தே கொல்றான். இவ்வளோ தைரியம் எங்க இருந்து வந்தது? ஒரு தமிழனின் உயிர் போனா கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால வருது. வக்கற்ற ஒரு அரசுனால வருது. இது எல்லாத்தையும் நாம தான் மாத்தணும். தமிழ் தேசியம் அவசியம். நாம் தமிழர்.